அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூரை ஆண்டு சோழ மன்னர் ராஜராஜ சோழன் வரலாற்றில் ஒரு பகுதி திருமுறை கண்ட சோழன். 7ஆம் நூற்றாண்டிலும் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டிலும் தமிழில் எழுதப்பட்ட தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் உட்பட அனைத்து ஓலைச்சுவடிகளையும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்த திருமுறை கண்ட சோழன் ராஜராஜ சோழன் வரலாறு எனும் நாடகம் நடைபெற இருக்கிறது. மன்றோ மதியழகன் கலைக்குழுவினால் நடத்தப்படும் நாடகத்தில் சோழ மன்னராக கண்ணை மா சரவணன், அமைச்சராக தலையாமங்கலம் வை தியாகராஜன், நம்பியாண்டார் நம்பியாக சூழியக்கோட்டை ஐயா என்கிற லட்சுமி நாராயணன், ராஜகுருவாக சூழியக்கோட்டை திரு கோவிந்தராஜன், பழுவேட்டரையராக சின்னப்பொன்னாப்பூர் பி தனபால், தீட்சிதராக வடுவூர் பிரின்ஸ் டெய்லர் மூர்த்தி, மெய்க்காவலர்களாக சின்னப்பொன்னாப்பூர் சி பூபாலன், ஆ சங்கர், ராணி லோகமாதாவாக தஞ்சை பாத்திமா, துணை நடிகர்களாக ஆர் நிதின், என் வெற்றி, இளங்கோவன், உதயா, சேகர், சண்முகம், பிரதீப் இவர்களுடன் அரங்கேற இருக்கும் இந்த நாடகம் சிறப்புற உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உலகநாயகனே, எம்பெருமானே, ஈசனே, தாங்கள் என் கனவில் தோன்றி தில்லையம்பலத்தில் அடைபட்டு கிடக்கும் தேவார பதிகத்தை எடுத்து வா என்று கட்டளையிட்டீர்கள். நான் அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு செய்ய காத்திருக்கிறேன். அந்த நீங்கள் இட்ட கட்டளையை மிகவும் அற்புதமாக உங்களை வேண்டி செய்ய காத்திருக்கிறேன். தில்லையம்பலத்தில் ஓலைச்சுவடியை எடுத்து வர ஆள் அனுப்பியிருக்கிறேன். அது வரட்டும். அண்டவா, என் கனவில் ஈசன் தோன்றி தில்லையம்பலத்தில் சிறைப்பட்டிருக்கும் அந்த தேவார பதிகங்களை எடுத்து வா என்று கட்டளை பிறப்பித்தார். அதை நிறைவேற்றுவது என் கடமை. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவது என் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடன். இந்த பொறுப்பை அந்த சிவபெருமான் ஏன் உங்களுக்கு அளித்திருக்கிறார் என்று தெரியுமா? லோகமாதேவி, கோடானு கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு மட்டும் அந்த கட்டளையை ஆண்டவர் ஏன் படித்திருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆண்டவா, ஏன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்? சொல். இந்த உலகமும் வியக்கும் வண்ணம் தாங்கள் நாட்டை ஆள்வதால் இருக்கலாம். இவ்வுலகம் முழுவதும் உங்களது ஆளப்படும் என்ற நிலை வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கலாம். அப்படியா? பாராண்ட மன்னன் கையில் தேவர் மூவர் தேவாரம் வெளிப்படட்டும் என்று எண்ணி இருக்கலாம். ஓ, அப்படி ஒன்று இருக்கிறதா? மும்முடி சோழனாம் இயல், இசை, நாடகம் முத்தமிழும் வளரட்டும் என்று கூட எண்ணி இருக்கலாம். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் வெற்றி ஒன்றை மட்டும் மனதில் கொண்டு சமயோசிதமாக தாங்கள் செயல்படும் தங்கள் எண்ணம் அறிந்து அந்த சிவபெருமான் தங்கள் கனவில் தோன்றியிருக்கலாம். இவ்வளவுதான் காரணங்களா தேவி? இல்லை, இன்னும் இருக்கிறதா? நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை எப்படி நம்பிக்கை மட்டும் சிவபெருமானை மட்டும் நம்பி இந்த காரியங்களை
அதை வெற்றியோடு செய்து முடிக்கிறீர்களோ அதே போல் நம் சிவபெருமான் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம் இல்லையா? ஆமா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை மையமாக வைத்துதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்பது ஒரு மாபெரும் உந்தி சக்தி. உலகத்தில் மனிதர்கள் ஒருவர் நம்பிக்கை வைத்து காப்பது ஒரு நல்ல நெறியும் கூட, நல்ல பண்பாடு. என் மேல் ஈசன் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் நிறைவேற்ற, அவர் எண்ணத்தை பூர்த்தி செய்ய நிச்சயம் நான் அன்றாடம் தொடும் அந்த பிரகதீஸ்வரன் தான் எனக்கு அருள் புரிய வேண்டும். தொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை திறந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. வணக்கம் அரசே. வாருங்கள் பிரம்மராயனே. அதிகாலை பொழுதில் என்னை அழைத்ததன் காரணம் நான் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? உங்கள் அதிகாலை வேளையில் உங்களை வர சொன்னதின் காரணம், அமைச்சர் அவர்களே, கடந்த இரவின் நடுநேசியில் வேளையில் ஈசன் என் கனவில் தோன்றி தில்லையம்பலத்தில் சிறைப்பட்டிருக்கும் அந்த தேவாரம் பதிகங்களை எடுத்து வா, அதை எடுத்து வந்து நம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து மறைந்து விட்டார். நான் திடுக்கிட்டு விழுந்து என் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த லோகமாதேவியிடம் ஈசனியிட்ட கட்டளையை விவரத்தை கூறினேன். அப்பொழுது, மன்னவா, உங்கள் கனவில் தோன்றிய அந்த ஈசன், உங்கள் கூட நான் இருந்தும் அந்த ஈசன் எனக்கு காட்சி தரவில்லையே என்று வருத்தப்பட்டார். மனம் நொந்து போனார். அப்படி இருக்க தில்லையிலே இருக்கும் அந்த தேவார பதிகங்களை உடன் எடுத்து வர ஆட்களை அனுப்புங்கள். இது அரசனுடைய கட்டளை இல்லை, அந்த பிரகதீஸ்வரர் ஈசனின் கட்டளை. ஆகட்டும் அண்ணா, உடன் அனுப்புகிறேன். அந்த தேவார சுவடி வரும் வரை நம்முடைய பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ஆழ்வார்கள் பாசுரங்கள் ஒலிக்க ஆவண செய்யலாமா? ஆழ்வாரின் பிரசுரங்கள்? அமைச்சரே, எனக்கு சோதனையா இல்லை நீங்கள் கொடுக்கும் பரிசோதனையா? இல்லை மன்னா, இல்லை, இல்லவே இல்லை. ஏன் ஈசன் சன்னதியில் பாசுரங்கள் ஒலிக்கக்கூடாதா? அமைச்சரே, விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் எண்ணெய் வகையில் ஒன்றுதான், ஆனால் குணத்தில் வேறு வேறு. அதை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நினைப்பது தவறு அமைச்சரே, தவறு. அது மட்டுமல்ல, ஈசன் நிச்சயம் என் கனவில் வரவே மாட்டார். காரணம், மன்னருக்குள் நான் இருக்கும்போது அவர் எப்படி என் கனவில் வர முடியும்? அதனால்தான் தாங்கள் நான் வந்த நேரம் பொழுது பார்க்கிறேன், மௌனமாக இருக்கிறீர்கள். அதோடு அல்ல, வருத்தமாகவும் தெரிகிறது. இந்த நாட்டின் தலைமகள் கனவில் அந்த கனவு வந்திருந்தால் நேரம் எப்படி இருக்கும்? ஆண்டாள் பாசுரங்கள் ஆலயத்தில் ஒலித்திருக்கும் என நினைக்கிறேனே. அதனால்தான் இனி உங்கள் எண்ணம் ஈடேறாது. அமைச்சரே, உடனே அரசனின் கட்டளை ஆவணம் செய்யுங்கள். உடனே ஏற்பாடு செய்கிறேன். வருகிறேன் மன்னா. மாதேவி, அமைச்சர் பிரம்மராயர் நான் அதிகமாக என் மேல் பற்று வைத்திருப்பார், நானும் அவர் மேல் பற்று வைத்திருப்பேன்.
என் தமக்கை குந்தை நாச்சியாரை விட அதிகமாக மதிப்பவன் நான். ஆனால் அமைச்சர் பெருமராயர் ஏனோ தெரியவில்லை, தன்னிலை மறந்து பேசுவது போல் எனக்கு தோன்றவில்லை. ஏதோ ஒரு வன்மம் மனையிலே இருக்கிறது. அது தான் என்ற அகந்தை, எல்லாம் தெரிஞ்ச நாம் என்று கொண்டிருக்கின்ற இருமாப்பு, திமிர் எல்லாம் அடங்கியிருக்கிறார். நம்மால் வாழ்பவர்கள் நமக்கு எதிராக வாழ நினைப்பது எந்த வகையில் தர்மம் பண்ணால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதுவும் தெரிந்தே நம் எண்ணங்களை குளித்தோடு புதைக்க நினைப்பது இது ஒரு சதி திட்டமாகத்தான் எனக்கு தெரிகிறது. தேவி, நீ சொல்வது போல் எந்த நிலையிலும் எதிர்கொண்டு அதை முறியடிக்கும் வல்லமை எமக்குண்டு. இது என் அமைச்சர் அன்பில் அணிர்ந்த பெருமராயருக்கு மட்டுமல்ல, இந்த அகிலத்திற்கே தெரியும். எதையும் சாதிப்பதற்கு நாம் சமர் கொண்டு போர் புரிவோம். வணக்கம் அமைச்சரே. வணக்கம் தளபதியாரே. அதுவும் சோழ நாட்டின் மூத்த தளபதியார். தாங்கள் சொல்லியிருந்தால் நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. பரவாயில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எது எங்கு இருந்தால் சிறப்போ அது அங்குதான் இருக்க வேண்டும். இந்த புரிதல் தாங்களுக்கு இரத்தத்தில் கலந்தது. அப்படி இருக்கையில் சிவனுக்கு ஆழ்வார் பாசுரங்களை படிக்கலாம், ஓதலாம் என தாங்கள் சொன்னதாக மன்னர் பெருமான் சொன்னார்கள். மேற்சொன்னவை தங்கள் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தையாக இருக்காது என எண்ணினேன். இறைக்கு பேதமில்லை. பேதமை நமக்குள் தான் இருப்பது என்பது என்னுடைய திண்ணமான முடிவு. நன்றாக சமாளிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மாமன்னர் மனம் வருத்தத்தில் இருப்பதாக அறிந்தேன். தளபதியாரே, நம்முடைய மாமன்னர் சில விஷயங்களை நன்கு உணரவில்லை என்று நான் நம்புகிறேன். திறந்த மனது, மேம்போக்கான எண்ணம், இவையெல்லாம் நம் மாமன்னருக்கு மேலும் மண்ணு தரக்கூடும். நான் கேள்விப்பட்டேன், குளம் நீர் நிறைந்து இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் தெப்ப குளத்தில் மீன் வளராதான். தளபதியாரே, என் யோசனையை இப்போது மன்னர் உள்வாங்கிக் கொள்வதே இல்லை. அதனால் அதை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. இன்றைய நாள் எனக்கானது மட்டுமல்ல, எனக்கானது என்று நினைத்தால் நான் அறிவீரன். நாங்கள் சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு யார் வேண்டும்? நாங்கள் தான் வேண்டும். நாங்கள் சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கேன். நான் மட்டுமில்ல, சோழ நாட்டு படைத்தலைவரே பிரம்மராயருடன் வந்திருக்கிறேன். சோழ நாட்டு தலைமை அமைச்சர் பிரம்மராயர் வந்திருக்கிறாரா? ஆமாம். இங்கே அவர் ஓ, மரத்தடியில் இலைப்பாரி கொண்டிருக்கிறார். உடனே அழைத்து வாருங்கள். அழைத்து வருகிறேன். வாருங்கள் அமைச்சரே. வருக வருக, வணக்கம்.
செய்தி? நல்ல செய்திதான். நமது மன்னர் ராஜராஜ சோழன் கனவில் சிவபெருமான் தோன்றி தில்லையில் இருக்கும், அதுவும் அறையில் இருக்கும் தேவாரச் சுவடை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி மறைந்தாராம். ராஜராஜ சோழ மன்னர் கனவில் சிவபெருமான் வந்தாரா? ஆ, அப்போ நீங்கள் இங்கே இருக்கும் தேவார பதிகங்களை எடுத்து செல்ல வந்திருக்கிறீர்கள். இது சொல்வது உண்மைத்தான். அதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் உண்மையில் அதை நான் எடுத்து செல்லக்கூடாது. அதை நாங்களும் தரக்கூடாது. அதற்கு சரியான ஒரு காரணத்தை சொல்லி இந்த தேவாரச் சுவடி அங்கு வராமல் செய்யணும். இப்படி என்ன காரணத்தை சொல்ல முடியும்? தீட்சதரே, கனவு எம் மன்னனுக்கு மட்டும்தான் வருமா? ஏன் உமக்கு அந்த கனவு வரக்கூடாதா? வரும். ஆனால் அந்த கனவில் சிவபெருமான் வரமாட்டார், விஷ்ணுதான் வருவார். தீட்சதரே, சில செய்திகளுக்கு ஆதாரம் கிடையாது. தேவார பதிவேடு தில்லையில் கொண்டு வந்து அந்த மூவரும் வைப்பதற்கு காரணம் என்ன என்பது யாருக்காவது தெரியுமா? செவி வழி செய்தியாகத்தான் பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். ஆகையால் 10ஓடு 11ஆக நாமும் ஒரு செய்தியை சொல்லி இந்த சுவடி அங்கு வராமல் செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன காரணத்தை சொல்ல முடியும்? தீட்சதரே, இறைவன் என்பவர் பொதுவானவர். பொதுவில் இறைவனுக்கு இன்னார் பாடல்தான் பாட வேண்டும், இன்னார் கூறிய வரலாற்றைத்தான் சொல்ல வேண்டும் என்று எமது மன்னர் அடம்பிடிக்கிறார். தேவாரத்தைத்தான் பாட வேண்டும், அந்த சுவடித்தான் வேண்டும் என்று ஒரே வக்கர புத்தியோடு இருக்கிறார். இதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தீட்சதரே, இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் தாங்களை பார்க்க நேரில் வந்தேன். சரி, என்ன காரணத்தை சொல்லலாம்? சமாதியான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் நேரில் வந்து தாங்கள் திருமுகத்தை காட்டினால் தான் தருவேன் என்று சொன்னால்தான் தாங்கள் நினைத்தது நடக்கும். ஆஹா, அற்புதமான செய்தி. சரியான நேரத்தில் சரியான சொல்லை தேடி கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இதுவே உங்கள் பதிலாக இருக்கட்டும். ஓலைச்சுவடியில் எழுதித்தாருங்கள். மக்களை ஆளும் மன்னனை இந்த மண்ணை கவ செய்வோம். ரொம்ப நன்றி தீட்சதரே. இந்தாருங்கள் எனது சிறிய அன்பளிப்பு. சோழ நாட்டு பொற்காசுகள் மிகவும் கனமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். ஐயா தீட்சதரே, நாங்கள் வருகிறோம். வாருங்கள். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். நாங்கள் இங்கு வந்த விஷயம், நாம் பேசிக்கொண்ட விஷயம் எதுவும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே ஆகட்டும் அமைச்சரே. சார்,
சன்னதியில் ஆழ்வார் பாசனங்கள் இனி ஒலிக்கத் தொடங்கும். நிச்சயமாக நடக்கும். ஏது நான் வெகு நேரம் தங்களை காக்க வைத்து விட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மன்னா. தில்லையம்பலத்திலிருந்து நமது ஒற்றர் மூலம் ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். தில்லை சார்பிலிருந்து இந்தார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பரவாயில்லை, நீங்களே படியுங்கள் தில்லையின் பதிலை. மேன்மை தங்கிய சோழ பேரரசு ராஜராஜ சோழனுக்கு எனது பணிவான வணக்கம். நீங்கள் கேட்ட அந்த தேவரின் தேவார சுவடியை நாங்கள் தருவது என்றால் அந்த தேவார சுவடியை எழுதிய மூவரும் நேரில் வந்து முகம் காட்டினால்தான் அதை எங்களால் கொடுக்க இயலும் என்று தில்லை நிர்வாகத்தின் மூலம் பதிலளிக்கிறது. தேவர் மூவரும் திருமுகம் உண்டால்தான் தேவாரம் கிடைக்குமா? தில்லையும் பலத்தின் பதில் சரியானதுதானா? ஏன் மௌனம் சாதிக்கிறேன்? கூறுங்கள். தில்லை அம்பலத்தின் சம்பிரதாயப்படி அந்த மூவருக்கும் கொடுத்த வாக்குறுதியாக கூட இருக்கலாம். இல்லை, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் 3 பேரும் இந்த ஓலைச்சுவடியை எங்களை அண்ணில் வேற யாரிடமும் தரக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கலாம். அப்படி என்றால் மண்ணில் கரைந்துவிடும் விரைந்து செல் தில்லைக்கு என்று ஈசையும் கனவில் தோன்றி சொன்னது நடக்க வேண்டும். எதற்காக? தேவார படிகத்திற்காக. ஒரு போரே நிகழ்த்தலாம், அது இறை தொண்டாகாது. எதற்கும் சிந்தித்து நல்லதொரு யோசனையை கூறுங்கள். நான் வருகிறேன். தேவாரம் தந்த மூவரின் எண்ணம் அதுவாயெனில் மாற்று யோசனை என்பது அந்த மூவரையும் நிந்திப்பதாகும். இதற்கு மாற்று வழியே எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தால் அது இறை அன்புக்கு ஈடாகாது. இனி எப்போது கேட்டாலும் என்னுடைய பதில் இதுவே தான் இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லுவேன். என்னோடு இணைந்து போர் நடத்தி வெற்றி பெற கண்டு சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை நிலைநாட்டிய என் அருமை தளபதி பழுவேட்டரையரே, என்னோடு என்னுக்குள் இருந்து சில அறிவுரைகளை புகுத்துகிற என் பேரரசி லோகமாதேவி, சைவ திருக்குடத்தின் பாணர் நம்பியாண்டார் நம்பியவர்களே, எனக்கு ஈசன் ஒரு சோதனையை வைக்கப் போகிறார் என்று நினைக்கிறேன். நான் வணங்கும் ஈசன் எனக்கு வைக்கப் போவது சோதனையா, பரிசோதனையா, இல்லை நான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கப் போகும் வேதனையா என்று விளங்கவில்லை. அப்படி என்ன சோதனை மன்னா? கூறுங்கள் பழுவேட்டரையரே, கூறுங்கள். தேவாரத்தை கொடுத்த அதாவது திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் மூவர் திருமுகம் தில்லை அம்பலத்திற்கு வந்தால்தான் தேவாரம் அதிகம் எனக்கு கிடைக்கும் என்று
ஓலை வந்திருக்கிறது தில்லையம்பதியிலிருந்து. அவர்கள் ஒருவரும் ஏன் வரவில்லை என்றால் சேவாரும் கிடைக்காது, ஈசன் செயல் நடைபெறாது. ஈசனே, எம் பெருமானே, இது என்ன சோதனை? உன்னையே நம்பியிருக்கும் உனக்கே இப்படி ஒரு சோதனையா? இறைவா, இப்படி ஒரு சோதனை தேவைதானா? தளபதியாரே, உடனே தில்லைக்கு புறப்பட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிவாரங்களை ஏற்பாடு செய்யுங்கள். என்ன புரிகிறதா? அன்றாடம் அவனே நம்பியிருக்கும் உனக்கே இப்படி ஒரு சோதனையா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கோகலம் ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. என்றும் இந்த உலகம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தில்லையம்பலம் மட்டும் உங்களுக்கு எதிராக இயங்குகிறது. அதன் காரணம் என்ன? விவேகத்துடனும் சமயோகித புத்தியுடனும் தில்லையை அணுக வேண்டும். தில்லையிலிருந்து வந்த ஓலை தில்லைவாழ் அந்தணர்களால் மட்டும் எழுதப்பட்டதா? இல்லை. உங்கள் சந்தேகம் நியாயமானதுதான். நம்பினார் நம்பியையும் அல்லது பழுவேட்டரையரும் நாம் அனுப்பி வாங்கி வர சொல்லலாம். சரி, அப்படியே ஏற்பாடு செய்யும். தியாகேசன் சன்னதியில் இருந்த நான் தஞ்சை வந்து பிறகு இங்கு தில்லை வந்திருக்கிறேன். உலகையாலும் எம்பெருமான் நடராசனை பார்த்து என் குறையை சொல்லிவிட்டேன். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது நம்பிக்கை. ஈசனின் எண்ணத்திற்கு எதிராக தில்லையம்பதி இருக்குமாயின் அதை பற்றி யாரும் வருத்தப்பட தேவையில்லை. திருஞான சம்பந்தர் 16,000 பதிகங்கள் பாடியிருக்கிறாராம். திருநாவுக்கரசர் 48,000 பதிகங்கள் பாடியிருக்கிறாராம். சுந்தரர் 38,000 பதிகங்கள் பாடியிருக்கிறாராம். அத்தனையும் சிவபெருமானின் பார்வையில் உள்ளது. ஈசன் வழி பாடலாக உள்ளது. ஈசன் சந்நிதியில் பாணர்களை கொண்டு பாடி என்றும் குன்றாத இளமையோடு எம் தமிழ் வாழ திருப்பதிகங்களை சிவபெருமானின் சந்நிதியில்
வேண்டுமாயின் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை. நடப்பது நடக்கட்டும். தேவார பரிகாரம் பாராமல் இருப்பின் பிழையாகி விடுமே என்று ஈசன் எண்ணுவதாக அறிகிறான். ஏகம் கெடுத்தாண்ட நடி வாழ்க பிறப்பக்கும் இன்றகந்தன் பெய்தலல்கள் வெல்க புறந்தாக்கு செய்யோன் தன் பூங்கலல்கள் வெல்க ஆகமம் ஆகி நின்று புண்ணியோன் வாழ்க ஏகன் எழுத்தாண்ட இறைவனடி வாழ்க. நடுவேட்டரையரே, குறுநில மன்னர், ராஜ்யத்தின் ஆலோசகர், நெடுநாளைய உறவினர் அனைவரும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் திட்டுவது போல் தெரிகிறது. உண்மையை கூறுங்கள். உங்களுக்கு எதிராக எதுவுமே பேசவில்லை மன்னா. பிறகு அரசாட்சியின் போக்கை பற்றி பேசினோம். பிள்ளையம்பலத்தில் தங்களுக்கு எதிராகவும் ஈசனுக்கு மாறாகவும் நடக்கும் செயல்களை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவதென கூடி ஆலோசனை. அப்படியா? குடிமக்களிடமும் பிரகதீஸ்வரனிடமும் திருப்பதிகங்களை நாயன்மார்களின் கேள்விகளை எப்படி எடுத்துச் செல்வது என்பது என்று கலந்து ஆலோசித்தோம். அப்படியா? நீங்கள் தனிமையில் ஆலோசிக்க இந்த ராஜ்யத்திற்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? நாடெங்கும் கல்வி கலாச்சாரத்தை முடிக்கவில்லை. போருக்கான ஆயத்தங்களை மட்டுமே செய்தது. பிறகு நாயன்மார்களை ஆலயத்தில் பூப்பறிக்கவும் மாலை தொடுக்கவும் விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றவும் ஆலயத்தை சுத்தம் செய்யவும் வேலை ஆட்களாக நியமித்தது. மகாராணியின் உறவினர்களை ஆலயத்திலும் அரண்மனையிலும் முக்கிய பிரதிநிதிகளாக நியமித்தது. நாட்டின் குடிமக்களை நிர்வாகத்தில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் மூவரும் கூறிய இந்த முறையீடுகள் அநியாயமானதுதான். இதையெல்லாம் சரி செய்யதான் அந்த ஈசன் என் கனவில் தோன்றியிருப்பார் போலும். இருக்கட்டும். போருக்கு வீரர்கள் தயார்படுத்தும் தாங்கள் போருக்கு பின் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதாக எதுவும் தெரியவில்லை. கல்வி கலாச்சாரங்களை முடிக்கவும் இல்லை. அதனால் கல்வி கற்போர் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. உண்மைதான். என் நிர்வாகத்தில் குறைகள் களையப்படும். நீங்கள் கூறிய குறைகள் நிறைவாக மாற்றப்படும். அதற்கு நான் ஆவண செய்கிறேன். யாரெங்கே? வணக்கம் அண்ணா. பெருமராயரை வரச் சொல். வாருங்கள் வாருங்கள். நீங்கள் உடனே தில்லை எம்பதிக்கு
ஓலை அனுப்ப வேண்டும். எப்படி தெரியுமா? தேவாரம் கொண்ட திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் மூவரும் திருமுகத்தோடு வருகிறார்கள் தேவாரத்தை பெற. அதனால் நீங்கள் தயாராக இருங்கள் என்று தில்லைக்கு ஓலை அனுப்புங்கள். அண்ணா, கையோடு ஓலையை எடுத்து வந்து விட்டேன். நான் எழுதி உடனடியாக அங்கு கொண்டு சொல்கிறேன். பழுவேட்டரையரை, நாம் தில்லையாக செல்ல நம் பரிவாரங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. நான் வருகிறேன் அண்ணா. திருச்சதரையா, திருச்சதரையா. தாங்களுக்கு யார் வேண்டும்? நாங்கள் தஞ்சையம்பலத்திலிருந்து வருகிறோம். உங்களை காண எங்கள் போர்க்குல தளபதி பழுவேட்டரையர் அதோ வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் டீச்சர். நாட்டின் ஆட்சிமை பொருந்திய அமைச்சர் பெருமாவனே, வருக வருக, வணக்கம். வருகிறேன் டீச்சர். சகலமும் மேன்மையோடு விளங்கும். டீச்சர், தாங்கள் வந்த செய்தியை அறியலாமா? இதோ கூறுகிறேன். அடுத்த வாரம் மாமன்னர் ராஜராஜ சோழன் தேவர் மூவருடன் தேவாரச்சுவடியை உங்களிடமிருந்து பெறுவதற்காக வருகிறார்கள். அப்படி ஓலை எழுதி என்னிடம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார்கள். இதோ ஓலை பெற்றுக்கொண்டு நான் சொல்லிவிட்டேன். உங்கள் சம்பிரதாயப்படி உங்கள் தில்லை அம்பலத்துக்கு நிர்வாகத்துக்கு சொல்லிவிடுங்கள். திருமுகத்துடன் தில்லைக்கு வருகிறார். அது எப்படி நடக்கும்? இவர்கள் சமாதிகளாகி பல ஆண்டுகள் ஆயிற்று. அமைச்சரே, மன்னரின் யுக்தி அல்லது சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் தெளிவாக என்னிடம் கூறுங்கள். மன்னரின் சூழ்ச்சி எனக்கு தெரிந்திருந்தால் அதற்கு நான் மாற்று ஏற்பாடு செய்யாமல் வந்திருப்பேனா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது, தெரியாது, தெரியவே தெரியாது. இந்த மன்னர் இந்த விஷயத்தில் எப்படி என்ன யோசனை செய்து வருகிறார், என்ன ரகசியம் வைத்திருக்கிறார் என்றும் எதுவுமே தெரியாது. ஆனால் சோழ மன்னன் ராஜராஜ சோழன் சொன்னதை செய்வார். நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பார். ஆனால் நம்பாமல் இருக்க முடியலை, நம்பவும் முடியலை. ஆனால் நான் நம்பும்படி அவர் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குவார், நிச்சயமாக உருவாக்குவார். இத்தனை ஆண்டு காலம் சோழ மன்னரின் தலைமை அமைச்சராக இருந்து மன்னரின் யுக்தி தெரியவில்லை என்று தாங்கள் கூறுவது உங்களை நினைத்தாலே என் மனம் ஏதேதோ என்ன தோன்றுகிறது. அதை பற்றி பேசுவதற்கு இப்போது நேரமில்லை. இதற்கு ஏதாவது மாற்று யோசனையை சொல்லுங்கள். நீங்கள் சோழ மன்னன் ராஜராஜனுக்கு ஆலோசனை கூறினீரா? இல்லை, இதை இப்படி செய் என்று மாமன்னர் உங்களுக்கு ஆலோசனை கூறினாரா? பிச்சதரே, கேட்ட கேள்விக்கு பதிலை கூறும். என்னை கேள்வி கேட்காதீர்கள். எப்படியாவது மன்னர் இந்த பிரச்சனையிலிருந்து அவரை முறியடிக்க வேண்டும்.
நாமே சென்று அந்த ரகசியத்தை கேட்டுக்கொண்டு வந்து அதை உங்களிடம் சொன்னால்தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். தீட்சிதரே, இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன விடை சொல்வது, என்ன பொருள் காண்பது என்பது என்னால் உணர முடியாமல் தான் நான் உங்களிடம் வந்தேன். அதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். தினமும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதை அன்றி வேறு எதிலும் என் மனம் செல்லாது. அப்படி இருக்கையில் என்னிடம் வழி கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? சோழ மன்னரின் நடமாட்டம் எப்படி இருக்கிறது, அவரின் எண்ணம் எதில் இருக்கிறது, அரண்மனையில் என்ன நடக்கிறது என்று உற்று கவனித்தாலே ஓரளவு மன்னரின் பேச்சின் உள்ளடக்கம் தெரியும். தீட்சிதரே, தாங்களுக்கு வேறு தனியாக ஒற்றர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆமாம், அவர்கள் மூலமாகவே அதை கவனிக்க சொல்லலாம். ஏற்பாடு செய்யுங்கள். தீட்சிதரே, என்னை யாரோ வேவு பார்க்கிறார்கள் போல தெரிகிறது. நான் எங்கு சென்றாலும் என்னை ஒருவர் பின்தொடர்ந்து வருவது எனக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எப்படியாவது இதுக்கு வேறு வழி ஏற்பாடு செய்துதான் ஆகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்களை யாராவது நேரில் பார்த்தவர்கள் இந்த தில்லையில் இருக்கிறார்களா? யார் பார்த்தார்கள்? ஏன் கேட்கிறீர்கள்? மன்னர் வரும்போது பாதாள சிறையில் இருக்கும் கைதிகளில் ஒரு 3 பேரை தேர்வு செய்து இவர்கள்தான் அந்த மூவரும் என்று கூறி உங்களிடம் வந்து அந்த தேவாரச் சுவடியை கேட்டால் உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? கொடுத்துதான் ஆக வேண்டும். நாயன்மார்கள் இவர்கள் இல்லை என்று யாரும் சொல்லவும் முடியாது. எப்படி இதை கூறுகிறீர்கள்? முன்பொரு காலத்தில் திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து திருமந்திரத்தை அருளினார் என்பது வரலாறு. அதுபோல தேவாரத்தை பாடிய இவர்களும் நமக்கு தெரியாமல் காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். எதற்கும் கவனமாக இருங்கள். நான் வருகிறேன். நான் கேள்விப்பட்டேன், முன்பொரு காலத்தில் இலங்கைக்கு சோழ மன்னர் படையெடுத்து சென்ற போது வழியில் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியை போக்குவரத்துக்காக அழித்து சென்றாராமே, அது உண்மையா? ஆமாம் தீட்சிதரே, இலங்கைக்கு படையெடுக்கும் போது நாங்கள் போகின்ற வழி 5 அடி சாலையாக இருந்தது. அதை எங்களுக்கு போதாது என்று 50 அடி சாலையாக மாற்றி அந்த 50 அடிக்குள் இருக்கின்ற அனைத்தையும் அடித்து ஒழித்து எடுத்துவிட்டு அதன் பிறகுதான் நாங்கள் இலங்கைக்கு போர் தொடுக்க சென்றோம். அதற்கென்ன இப்போது? சாலை போலதான் ஒரு பகுதியை அழித்தீரா பாண்டிய நாட்டில்? இல்லை வேறு ஏதாவது உள்பகை இருந்ததா? வேறு எதுவும் உள்பகை இல்லை. இன்னமும் நாங்கள் நட்போடு தான் இருந்து வருகிறோம். அதுபோல என் சன்னதி, நாங்கள் வாழும் இடம், இதற்கு எந்த சேதாரமும் வராமல் இருக்க வேண்டுமாயின் சோழ மன்னரின் சொற்படி நடப்போம். அப்படியா? சரி, நாங்கள் வருகிறோம். காவலரே, வாருங்கள். நாம் வந்திருப்பது தேவார படிகம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு மட்டுமே வந்திருக்கிறோம். என்ன புரிகிறதா? நாம் எங்கிருந்து வருகிறோம்? நாம் சோழ நாட்டில் தஞ்சையிலிருந்து வருகிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? தேவார திருப்பதிகளை நேரடியாக பாட வந்திருக்கிறோம். நாங்கள்
எங்கள் படத்தளபதியே வேட்டையுடன் வந்திருக்கிறோம். நாங்கள் சொன்னது தங்களுக்கு புரிகின்றதா? நன்றாக புரிகிறது. நீங்கள் தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இங்கு இருக்கும் தேவார திருப்பதிகங்களை பார்த்து செல்ல வந்திருக்கிறீர்கள். எம்பெருமான் இசைவு தந்தால்தான் அந்த அறையின் திருச்சாவியை உங்களிடம் தர முடியும். நாங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? தஞ்சையிலிருந்து எதற்காக வந்திருக்கிறீர்கள்? திருப்பதி தேவாலயங்களை இப்ப வாங்க வந்திருக்கிறோம். தில்லையம்பதியின் தலைமை தீட்சிதர். எம்பெருமான் எனக்கு இசைவு தந்தால் மட்டுமே அதை தாங்களுக்கு கொடுக்க முடியும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்தெந்த பாடலை பாடுகிறாய்? இப்போ இந்த நேரத்தில் பாடித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் பாதாள சாக்கடைக்கு போக நேரிடும். ஏன், எதற்காக? சரி சேவகா, வருவழியில் அரண்மனை மகாராணி லோகமாதாவை காணவே. ஓ, மகாராணியா? மகாராணி வீட்டு சிறையில் இருப்பது போல் தெரிகிறது. காரணம் தெரியவில்லை. நான் அந்த பக்கம் சென்றேன். எதிர்பாராத வரமாக சோழ நாட்டு வீரர்கள் அங்கே பாதுகாப்பாக இருந்தனர். நான் கவனமாக வந்துவிட்டேன். விவரம் விளங்கவில்லை. ஏதோ அரண்மனையில் நடக்கிறது. சரி சேவகா, அமைச்சரை பார்த்தாயா? ஓ, பிரம்மராயரத்தானே? பார்த்தேன், பேச முடியவில்லை. அவர் அருகில் சோழ நாட்டு வீரர்கள் பாதுகாப்பில் இருந்தனர். கடும் பாதுகாப்பில் பிரம்மராயர். சரி சேவகா, நான் வரும்பொழுது ஒரு பாடலை பாடினாயே, இதற்கு முன் அந்த பாடலை பாடு. ஓ, அந்த பாடலா? நாடுடைய சிவனே போற்றி, என்னாவக்கும் இறைவா போற்றி. இந்த பாடலை தான் கேட்டீர்கள். இப்பாடலை இதற்கு முன்ன நம்ம சித்திரக்காரன் பாடுவானே, அந்த பாட்டு. ஓ, அந்த பாடலா? பெற்றதனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் என்று வைப்பது மறந்தாலும் கண்கள் என்று வைப்பது மறந்தாலும் கற்றவர்கள் உள்ளிருந்தோங்கும் கற்றவர்கள் உள்ளிருந்தோங்கும் கற்றவர்கள் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓ நமச்சிவாய சிவாய நமவா.
கேள்வி பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன? மூவர் திருமுகம் காண வருகிறார்கள், தேவார திருப்பாங்களை எடுத்துச் செல்ல என்று ஓலை அனுப்பினீர்கள். ஆனால் ஒருவர் சிலையுடன் வந்து இங்கே கோரோச்சும் இந்த நடராஜ பெருமா தெய்வம் என்றால் அந்த மூவரும் தெய்வங்கள் தான். அவர் சிலை என்றால் தேவர் மூவரும் சிலைதான். எப்படியும் கொற்று திறவு கோடை தாருங்கள். தேவார படிவங்கள் இருக்கும் அறையின் திறவுகோல் பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், படிகத்தை எடுத்து வருவோம். எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, அருள்மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையில் நின்றதெல்லாம் அவன் அருளால் அவள் தாழ் வணங்கி சிந்தை குளிர சிவப்பு